பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதை பார்த்துருக்கோம். 2019 டிஆர்பிக்கான பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நடந்ததுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதுதான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே இருக்குது. அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பார்ட் 1 வீடியோவில் கடைசியாக நம்ம பார்த்த கொஸ்டின் வெக்காபுலரி ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் இஸ் பியூர்லி. ஓல்டு இங்கிலீஷ் வெக்காபுலரி வந்து பியூர்லிக்கு இன்னொரு என்னென்னா ஜெர்மானிக், ஃப்ரெஞ்ச், லாட்டின், டீட்டானிக். ஆக்சுவலாக டீட்டானிக்ங்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது லாங்குவேஜ் லிங்க்ஸ்டிக்ஸ்லேருந்து இன்னொரு கொஸ்டின், டேஷ் இஸ் த க்ரூவஸ்ட் ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் வேர்ட் மேக்கிங். ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் க்ரூடஸ்ட் மெத்தட் அப்படின்னா லாட்டின் ரூட் வெட் இமிட்டேஷன் ஆர் அனிமேட்டாஃபியா அப்ரிவேஷன் ஆர் ப்ரிஃபிக்ஷன் சர்வீஸ். ஆக்சுவல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க. அது இமிட்டேஷன் அனிமேட்டாஃபியாங்கிறது தான் த மோஸ்ட் க்ரூவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ் மேக்கிங். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லாங் டேர்ம்ஸ். ஸ்லாங் டேர்ம்ஸ் வித் த லேப்ஸ் ஆஃப் டைம் கம் டு பி அக்செப்டட் இன் த லிட்ரரி வெக்காபுலரி எஸ். இதை எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பேட் இங்கிலீஷ், குட் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ், ஓல்டு இங்கிலீஷ். குட் இங்கிலீஷ்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க லேப்ஸ் ஆஃப் டைத்தில். ஸோ கொஷின் நம்பர் 53, த பிரின்சிபல் லாங்குவேஜ் ஆஃப் ஈஸ்ட் டீட்டானிக் இஸ் காத்திகா, க்ரீக்கா, இல்லை லாட்டினா, இல்லை பால்டோ சல்வேனிக்கா. ஆப்ஷன் ஏ தான் காத்திக்ங்கிறது தான் பிரின்சிபல் லாங்குவேஜ் ஆஃப் ஈஸ்ட் டீட்டானிக். அடுத்தது 54th கொஷின், when the meaning of one form is included in the another form of another. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்? ஹைப்போனிமியா, பாலிசமியா, வேர்ட் பிளேவா, ஹோமோனிம்ஸா? ஆக்சுவலாக இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஹைப்போனிமி அப்படிங்கிறது தான். 55th கொஷின், டேஷ் இஸ் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் கன்வென்ஷனல் நாலேஜ் ஸ்ட்ரக்சர் தட் எக்ஸிஸ்ட் இன் மெமரி. கன்வென்ஷனல் நாலேஜ் ஸ்ட்ரக்சர் இன்னமும் நம்ம மெமரியில் இருக்கிறது எது? இம்ப்ளிகேச்சர்ஸ், ஸ்கீமா, டர்ன் டேக்கிங், கொஹிரன்ஸ். ஸ்கீமா தான். ஸோ ஒரு ஜென்ரல் டேர்ம் கன்வென்ஷனல் நாலேஜ் ஸ்ட்ரக்சருக்காக இன்னமும் மெமரியில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்கீமா. அடுத்தது காமன் குரூப் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் அஸ். காமன் குரூப் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னா டைக்டிக்ஸ், ஐகானிக்ஸ், ஜெஸ்டர்ஸ், சைன். ஆப்ஷன் என்னென்னா ஏ டைக்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் காமன் குரூப் ஆஃப் ஜெஸ்டர்ஸை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது 57th கொஸ்டின், டேஷ் த செட் ஆஃப் சின்டாக்ஸ் கேரக்டரைஸ்ட் ஆஸ் லாங்குவேஜஸ் பை ஜெனரேட்டிவ் கிராமர் ஆர் வாட் லாஜிஷியன்ஸ் கால். அதை லாஜிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்க? சைன் ஆஃப் சின்டாக்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஸ் லாங்குவேஜஸ் ஜெனரேட்டிவ் கிராமர் எப்படி சொல்கிறாங்க? ஃபார்மல் லாங்குவேஜ், இன்ஃபார்மல் லாங்குவேஜ், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர், ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் கிராமர். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது ஃபார்மல் லாங்குவேஜுங்கிறது தான் கரெக்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நாம் சாம்ஸ்கியோட ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தியரி ஆஃப் சின்டாக்ஸ் வந்து எந்த வருஷம் பப்ளிஷ் ஆனிச்சு அப்படிங்கிறாங்க? 1964, 1965, 1960, 1962. ஆக்சுவலாக ஆன்சர் என்னென்னா பி 1965 தான் நாம் சாம்ஸ்கியோட ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தியரி ஆஃப் சின்டாக்ஸ் அப்படிங்கிறது பப்ளிஷ் ஆகுது. ஏர் இஸ் சப்ளைட் டு த alveoli பை ஸ்மால் டியூப்ஸ் கால்டு டேஷ். ஏர் வந்து சப்ளை பண்ணது ஆலிவோலியில் ஸ்மால் டியூப்ஸுக்கு எப்படின்னு சொல்கிறாங்க? விண்டு பைப்பா, ட்ராக்கி, ப்ரொக்கோசில்ஸ், வோக்கல் கார்ட்ஸ். ப்ரொக்கோயிஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்க்விஸ்டிக்ஸில் ஃபெனட்டிக்ஸில் உள்ளதில் மென்ஷன் பண்ணலாம். பியூரிட்டன் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட அப்பியரன்ஸ் எப்போ வந்து வந்தாங்க? 1567, 1566, 1550, 1562. கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1567 முதல்ல பியூரிட்டன் வந்து அவங்களோட அப்பியரன்ஸை 1567 1567 567. அப்புறம் கொஷின் நம்பர் 61, த போயம் வைன் இஸ் அ ஃபெயிலியர் டெனோட்டேஷன். ஹைம் டு த லைட் இஸ் அ ஃபெயிலியர் இன் கனோட்டேஷன். மேலே கொடுத்துருக்குற இந்த வைன் அண்ட் ஹைம் இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ப்ரொப்போர்ஷன் மேட் பை இதை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆலன் டேட், ஆப்ஷன் பி வில்லியம் இப்சன் அண்ட் ஜான் க்ரூ ரான்சம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆலன் டேட் அண்ட் கிளியான் ப்ரூக்ஸ், ஆலன் டேட் அண்ட் ஃப்ராங்க் கெர்மோட். கரெக்டாக ஆல்டர்னேட்டிவ் இதுன்னா ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருங்க. ஆலன் டேட் தான் இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 62, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் டிஸ்கோர்ஸ் ஆன் ட்ரமட்டிக் பயசி. கீழே இருக்கிறதுல எது ட்ரமட்டிக் பயசியில் வராத நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி பார்த்தீங்கன்னா கார்னெல், ரேசின், பேமண்ட், ஃப்ளெக்ஷர், கிரிட்டஸ், லீசிடஸ், நியாண்டர், இஜினஸ். ஆக்சுவலாக இவங்க வருவாங்க. ரேசின், கிரிட்டிக்ஸ், நியாண்டர், லிசிடஸ் இவங்களையும் நேம் இருக்குது. ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா பேமண்ட், ஃப்ளெக்சர், பியஸ், பேட்டஸ், நியாண்டர் இருக்கார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அதில் தான் வந்து கிரிட்டஸும் இல்லை, லிசிடியஸும் இல்லை, நியாண்டரும் இல்லை, இஜினியஸும் இல்லை. ஸோ கொஷின் நம்பர் 63. ஐடென்டிஃபை தி செட் ஆஃப் Wordsworth's poem that do not portray low or rustic life according to Coleridge. கீழே இருக்கிறதுல எந்த போயம் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் லோ அண்ட் ரஸ்டிக் லைஃப்பை பற்றி பேசவே இல்லை? ஸோ அது வந்து மைக்கேல் டேஃபடில் தி சால்டர் ரீப்பர், ரூத் மைக்கேல் சால்டர் ரீப்பர், மேட் மதர் கம்போஸ்டு அப்பான் வெஸ்டர்மினிஸ்டர் பே, மைக்கேல் ரூத் மேட் மதர். ஸோ இதில் மைக்கேல் ரூத் மேட் மதர் தான் வந்து காமன் ஃபேக்டர், அதாவது லோ ஆர் ரஸ்டிக் லைஃப்பை வந்து ரெப்ரசன்ட்டே பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது கொஷின் நம்பர் 64. போயட்ஸ் ஆர் த ஹைரோஃபன்ஸ் ஆஃப் அன்அப்ரிஹெண்டட் இன்ஸ்பிரேஷன். ஹெரோபன்ஸ்னால் இங்கே யாரை நம்ம சொல்கிறோம் ஒன்று? ஸோ ஆப்ஷன் ஏ கார்டியன்ஸ், ஆப்ஷன் பி பெயிண்டர்ஸ், ஆப்ஷன் சி ப்ரீஸ்ட், ஆப்ஷன் சி ஃபிசிஷியன்ஸ். ஆப்ஷன் சி ப்ரீஸ்ட்டுங்கிறது தான் இதில் சொல்கிற கரெக்டான ஆன்சர். Poets are the heripens of unapprehended inspiration. Apprehends அப்படிங்கிறதுனா priest அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 65. Poetry is the first and last of all knowledge. It is an immortal as heart of man. இந்த லைன் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? Poetry is the first and last of all knowledge. ஸோ கரெக்டாக அதை சொல்லணும். The study of poetry, a defense of poetry, the preface to lyrical ballads and apology for poetry. Option C, preface to lyrical balladsல poetry is the first and last of all knowledge அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 66. In Rape of Lock, அலெக்சாண்டர் போப் வந்து பார்த்தீங்கன்னா views through the Grandisai epic perspective a quarrel between dash and dash of his day. ரெண்டு பேரோட ஃபைட் பண்ணுச்சுன்னா அது யாருக்குண்டு யாருக்காகும்? The upper class and lower class, Puritan Catholics, Belles and Elegants, British and French. Option C, Belles and Elegants கூட தான் இந்த ஃபைட் நடந்ததாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The plot of Way of the World is built upon. Plot Way of the World வந்து யாருக்காக இது பில்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா, பவர் அண்ட் ஃபார்ச்சூன், லெகசி கான்ஃப்ளிக்ட், பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் த சொசைட்டி. ஆக்சுவலாக லெகசி கான்ஃப்ளிக்ட் தான் வே ஆஃப் த வேர்ல்டோட பில்ட் அப்பான். கொஷின் நம்பர் 68. இது வந்து ஒரு மெசேஜாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மில்டன் கிவ்ஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் Saturn's wanderings in the lines given below. Thence full of anguish driven, the space of 7 continued nights he rode, with darkness thrice the equinscental line that he crickled, and 4 times crossed the car bar of night from pole to pole, traversing each collision. ஸோ இதில் வந்து மில்டன் கிவ்ஸ் அண்ட் டேஷ் அக்கௌண்ட் ஆஃப் Saturn wanderings அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல், அஸ்ட்ரோமேக்ரிக்கல், ரீஜனல், கேட்டாஸ்ட்ரோஃபிக். அஸ்ட்ரோனாமிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஷின் நம்பர் 69. Tom Jones is a dash in prose with mock heroic invocations and descriptions scattered throughout the narrative. டாம் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் இன் ரொமான்ஸுங்க, ரொமான்டிக் டிஸ்கோஸா இல்லை சட்டைரல் காமெடியா, ஃப்ரீ ஃபர்ஸா இல்லை காமிக் எப்பிக்கா? காமிக் எப்பிக்ங்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். டாம் ஜோன்ஸ் வந்து காமிக் எப்பிக் இன் ப்ரோஸ். Question number 70. The type of catalog verse is a very old poetic formula used by Marvel in his poem To His Sky Mistress As. இதில் எந்த டைப் ஆஃப் கேட்டலாக் வெர்ஸில் வந்து To His Sky Mistress poem எப்படி கூப்பிட்றாங்கன்னு? லியோனிக் வெர்ஸ், பிளாசன், பிளாங்க் வெர்ஸ், வெர்ஸ் லிபர். ஆக்சுவலாக பிளாசன் அப்படிங்கிற டைப்பில் தான் வந்து இந்த ஃபார்முலா தான் பொய்டிக் ஃபார்முலாவாக சொல்கிறாங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 71. வாட் இஸ் த அதர் டைட்டில் ஆஃப் ஆல் ஃபார் லவ்? ஆல் ஃபார் லவோட இன்னொரு டைட்டில் த வேர்ல்ட் வெல் லாஸ்ட், லவ்ஸ் லேபர் ஸ்டார், ப்ரொவோக்ட் வைஃப், மேன் ஆஃப் மூட். ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர். த வேர்ல்ட் வெல் லாஸ்ட். கொஷின் நம்பர் 72.
Thou foster child of silence and slow time. This line is from ஃபாஸ்டர் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயம் லைனில் உங்களுக்கு கொடுத்ததுபடி எந்த போயம் கேட்குறாங்க? டு ஏ ஷைலார், ஓட் டு த வெஸ்ட் வின், ஓடு இன்டிமேஷன் இன்மார்டாலிட்டி, ரிக்லெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட், ஓட் ஆன் ஏ கிரீஷியன் ஆன். ஸோ ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஓட் ஆன் ஏ கிரீஷியன் ஆனில் தான் இந்த த ஃபாஸ்டர் சைல்டு ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் அப்படின்னு வரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 72. ஃபார் ஹீ ஆன் ஹனி டியூ ஹேத் ஃபெட் த ட்ரங்க் த மில்க் ஆஃப் பேரடைஸ். இந்த லைன்ஸை எதுலேருந்து எடுத்திருக்காங்க? பேரடைஸ் லாஸ்ட், புக் 4, புக் 9, லேபில் டேம் சான்ஸ் மெர்சி, குப்லா கான், ஓட் இன்டிமேஷன் ஆன் இம்மார்டாலிட்டி, ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட். இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். குப்லகான்லேருந்து. த ஃபார் ஹீ ஹனி டியூ ஃபார் ஃபெட் அண்ட் ட்ரங்க் ஆஃப் மில்க் ஆஃப் பேரடைஸ் அப்படிங்கிறது குப்லகான்லேருந்து எடுத்திருக்காங்களாம். கொஷின் நம்பர் 74. நோ போயம் ஆஃப் மைன் வாஸ் கம்போஸ்ட் அண்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ் மோர் ப்ளசன்ட் ஃபார் மீ டு ரிமெம்பர் தேன் திஸ். ஸோ வேர்ட் இங்கே எதை ரெஃபர் பண்ணுறாரு? எந்த போயமாக இருந்துட்டு சர்க்கம்ஸ்டான்சஸ் மோர் ப்ளசன்ட் ஃபார் மீ ரிமெம்பர் தேன் திஸ், இதை விட. ஸோ டேஃபடில்ஸாக மை ஹார்ட் ஹீப்ஸ் அப் வென் ஐ அப்ஹோல்ட் டு த குக்கு லைன்ஸ் அப்பான் ஏ ஃபியூ மைல்ஸ் அப்பான் டின்டினவே. இந்த டின்டினவே தான் பற்றி இவர் இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. நோ போயம் ஆஃப் மைன் வாஸ் கம்போஸ்ட் அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் மோர் ப்ளசன்ட் ஃபார் மீ டு ரிமெம்பர் திஸ் அண்ட் திஸ். டின்டினவே போயத்துக்கு தான் இப்படி கொடுத்துருக்காரு. எம்ஆர் ரிமார்க்ஸ் டு ஹர் ஃபாதர் தட் டேஷ் லவ்ஸ் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஹர். ஸோ யார் எம்ஆர் ரிமார்க் பண்ணியிருக்காங்க ஃபாதர்கிட்ட? ஹீ டேஷ் லவ்ஸ் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஹர். வெல்சனா, நைட்லி, எல்டன், ஃப்ராங்க் சர்ச்சில். ஆப்ஷன் பி நைட்லி இருக்கிறது தான் லவ்ஸ் டு ஃபால்ட் வித் ஹர், ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஹர். அப்புறம் கொஷின் நம்பர் 76. இது wuthering ஹைட்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. லாக்வுட் ஃபைண்ட்ஸ் எ டெஸ்டமெண்ட் ரிட்டன் அப்ராக்சிமேட்லி 24 years earlier. இட் பிலாங்ஸ் டு. லாக்வுட் ஒரு டெஸ்டமெண்ட் பார்க்குறான். அது எழுதப்பட்டது பார்த்திங்கன்னா 24 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது யாருக்கு சொந்தமானது? ஹீத்லிஃப், கேத்ரின் ஹென்ஷா, ஹிண்ட்லே, எட்கர் லிங்டன். ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். கேத்ரின் ஹென்ஷாவுக்கு தான் முன்னாடி தான் அவருக்கான இட் பிலாங்ஸ் டு கேத்ரின் ஹென்ஷா தான். கொஷின் நம்பர் 77. Thou waitest in the spark from heaven. This lines is from the poem. Thou waitest for the spark from heaven. அது பைசாண்டியம், மார்டிடி தான். த பிரிக் ஆஃப் துசுலாட், ஸ்காலர் ஜிப்சி. ஆப்ஷன் டி ஸ்காலர் ஜிப்சி தான் அது கரெக்டான ஆன்சர். Thou waitest for the spark from heavens. கொஷின் நம்பர் 78. Without poetry our science பார்த்திங்கன்னா will appear incomplete and most of what now passes with us for religion and philosophy will be replaced by poetry. Who says this? Without poetry நம்ம சயின்ஸ் incomplete. Of most of the now passes with religion, philosophy will replace by poetry. யார் இதை சொன்னார்? வேர்ட்ஸ்வர்த், மேத்யூ ஆர்னால்ட், எஸ்டி கோல்ரிட்ஜ், டிஎஸ் எலியட். மேத்யூ ஆர்னால்ட் தான் இதை சொல்லியிருக்காரு. Without poetry science is appeared incomplete. Most of what now passes with us for religion, philosophy will be replaced by poetry. Question number 79. Matthew Arnold uses the dash and the image of dash to speak man's confused existence in Dover Beach. ஒரு இமேஜ் வச்சு மேன் கன்ஃபியூஸ் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அது பெப்பிள்ஸா, இல்லை விண்டா, இல்லை மூனா, இல்லை நைட்டா? அந்த நைட்டு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 80. த நாவல் ஜூட் த அப்ஸ்க்யூர் ஃபால்ஸ் இன் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேஷ். இவங்க கிளாஸிஃபை எப்படி பண்ணியிருப்பாங்க? பேஸ்ட்ரல் ட்ராஜடிஸ், பேஸ்ட்ரல் காமெடிஸ், பேஸ்ட்ரல் ரொமான்சஸ், பேஸ்ட்ரல் எக்ஸ்ட்ராவேகன்ஸ். ஆப்ஷன் ஏ பேஸ்ட்ரல் ட்ராஜடிஸ் தான் இது இந்த கிளாஸிஃபிகேஷனில் வருது. ஜூட் த அப்ஸ்க்யூர். Question number 81. Mr. Ramsay and his 2 children, Cam and Dash, actually make it on the lighthouse. Lighthouse-ல உள்ளதான். ஸோ இந்த 2 children, Cam and Dash, actually make it in to the lighthouse. ஸோ ஃபஸ்ட்டு
Andrew Ramsey, Nancy Ramsey, Prue Ramsey, James Ramsey. கரெக்டான ஆன்சர் ஜேம்ஸ் ராம்சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மிஸ்டர் ராம்சி அண்ட் ஹிஸ் டூ சில்ட்ரன் கேம் அண்ட் ஜேம்ஸ் ராம்சி தான் ஆக்சுவலி மேக் இட் த்ரூ த லைட் ஹவுஸ். Question number 82. Dash was the first novelist to lay stress wholly upon character rather than incident, to make her stories spiritual rather than physical dramas. இவர் தான் ஃபஸ்ட் நாவலிஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்லோலி ஹோல்ட் அப்பான் த கேரக்டர் ரதர் தென் இன்சிடென்ட்டுக்கு மேக் ஹர் ஸ்டோரிஸ் ஸ்பிரிச்சுவல் ரதர் தென் ஃபிசிக்கல் ட்ராமாஸ். அது ஜார்ஜ் எலியட், விர்ஜினியா வுல்ஃப், எமிலி ப்ரான்டி, ஜெயன் ஆஸ்டின். ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் எலியட் தான். 83rd question. Who says, as for Johnson, I have always considered him to be, by nature, one of our great English soul. யார் வந்து ஜான்சன் இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க? டிஎஸ் லியட், கேர்லி, எல் ட்ரெல்லிங், மேத்யூ ஆர்னால்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கேர்லி தான் இதை கொடுத்துருக்காரு. ஜான்சன், ஐ ஹாவ் ஆல்வேஸ் கன்சிடர் ஹிம் டு பி பை நேச்சர் ஒன் ஆஃப் அவர் கிரேட் இங்கிலீஷ் சோல்ஸ். Question number 84. My nerves are bad tonight. Yes, bad, stay with me. இந்த லைன் எந்த போயத்துலேருந்து எடுக்கப்பட்டது? The Wasteland, The Dervish, Andy Del Sarto, The Rape of Lock. Option A, The Wasteland. W.B. Yeats. T.S. Eliotோட Wasteland. Match the following news agency with their countries. Reuters, East Indian News Agency, Express News Service, and Tara. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி கேன் மேட்ச் வித் த கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் ஏ ரியூட்டர்ஸ் அப்படின்னா பிரிட்டன். ஆப்ஷன் பி ஈஸ்டர்ன் நியூஸ் ஏஜென்சி பங்களாதேஷ். ஆப்ஷன் சி எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ் இந்தியா. ஆப்ஷன் டி அன்டாரா இந்தோனேஷியா. Different news agencies with their countries. Okay. 86th question. A vindication of the women's rights was written by dash. Simandi Beaver, Mary Wollstonecraft, Gayatri Spivak. Option D Virginia Woolf. Actually அது எழுதுனது மேரி Wollstonecraft. ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 87. இதுவும் ஃபெமினிசத்துலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலைன் ஷோவால்டர் கிளாஸிஃபை த பல்க் ஆஃப் விமன் ரைட்டிங்ஸ் இன்டு 3 phases. எந்த ஸ்டைலில் இதை பண்ணிக்கலாம்? ஃபெமினைன், ஃபெமினிஸ்ட், ஃபீமேல். ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்டான ஃபார்ம். ஃபெமினைன், ஃபெமினிஸ்ட், ஃபீமேல் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. 88th கொஸ்டின். ஸோ இதில் வந்து we pass the school where children stroll at recess in the rain. We pass the field of gassing grime. We pass the setting sun. இங்கே யார் வந்து வி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க? த poet and the death, the poet and a friend, the poet and her lover, a solitary thrush. the poet and the death தான் இது சரியான விடை. இது வந்து எமிலி டிக்கன்ஸோட ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்துங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டது. இன் திஸ் போயம் to Brooklyn Bridge, the poet was able to see shadows clearly in dash. Shadows கூட clearly எதில் பார்க்க முடியுது? Darkness, winter, evening, autumn. Correct answer ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டார்க்னஸில் கூட he can clearly see the shadows. Question number 90. What according to Emerson is higher than intellect? Experience, character, education, scholarship. According to Emerson, higher than intellectங்கிறது எது? ஆப்ஷன் பி கேரக்டர் தான் வந்து ஹையர் தென் இன்டலெக்ட். கேரக்டர் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர் 91. இன் விச் சிட்டி இன் த பிளே ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர் செட்? நியூ ஆர்லின், நியூ ஜெர்சி, மேண்ட்ரிட், ஆம்ஸ்டர்டாம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூ ஆர்லின்ஸ். கொஸ்டின் நம்பர் 92. What is the name of the specific test
that Biff and Bernard are preparing to take up in the play Death of the Salesman? என்ன ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுக்காக பிளிஃப் அண்ட் பெர்னார்ட் ப்ரிப்பேரிங் டு டேக் அப் இன் த பிளே டெத் ஆஃப் சேல்ஸ்மேனில் ரீஜெண்ட், கேம்பிரின் அட்வான்ஸ் லெவல், ஹை ஸ்கூல் ஆஸ் லெவல், எஃப்ஆர்சிபி. ஆக்சுவலாக ரீஜெண்ட் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுக்கு தான் பிஃப் அண்ட் பெர்னார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தம் டேக் அப் தட். அடுத்தது, எ poet says, so abundant and simple in this poetry, new renaissance has been born in your country. Whose poetry does he refers? ஒரு poet தான் அதை சொல்லியிருக்காரு. ஒருத்தரோட சிம்பிள் அண்ட் poetry, நியூ ரெனைசன்ஸ் ஹேஸ் பீன் born in our country. சரோஜினி நாயுடு, ரவீந்திரநாத் தாகூர், அரவிந்தோ, டோரடட். ஆப்ஷன் பி தான் அதோட கரெக்ட் ஆன்சர், ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ஒரு poet தான் சொல்லியிருக்காரு ஒரு poetry பற்றி. கொஸ்டின் நம்பர் 94. கூலி மொனூலேருந்து டேஸ் ரிசல்ட்ஸ் இன் மொனூஸ் ப்ரீமெச்சூர் டெத். எது வந்து அவனுக்கு ப்ரீமெச்சூர் டெத்தை கொடுத்துச்சு? ஒர்க் இன் த பிக்கிள் ஃபேக்ட்ரி, இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாபு நாதுராம் ஹவுஸ், தி ஈவெண்ட்ஃபுல் ஹேப்பனிங்ஸ் இன் பாம்பே, டயர்சம் ஒர்க் இன் மிஸ்ஸஸ் மேன்வேரிங் ஹவுஸ். கடைசியில் மிஸ்ஸஸ் மேன்வேரிங் ஹவுஸில் டயர்சம் ஒர்க் பண்ணதுனால தான் அவர் ப்ரீமெச்சூராக முன்னாடியே டியூபர்குலோசிஸில் இறந்துருப்பார். Question number 95. Match the following fictional detectives with their writers. Philip Marlowe, Sherlock Holmes, Lord Peter Wimsey, Miss Jane Marple. ஸோ இங்கே ஃபிக்ஷனல் கேரக்டர் எங்கே இருக்குது, ஆக்சுவல் ரைட்டர் அங்கே இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கே நல்லா தெரியும், ஷெர்லக் ஹோம்ஸ், கெனான் டாயல். ஸோ பி வந்து 4ன்னு எங்கே மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டியில் தான் அது மேட்ச் ஆகுது. வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஆப்ஷன் ஏ வந்து 3, ஃபிலிப் மார்லோ அப்படிங்கிறது ரைமண்ட் சாண்ட்லர். ஆப்ஷன் பி வந்து 4, ஷெர்லக் ஹோம்ஸ், கெனான் டாயில், அதே நமக்கு தெரியும். ஆப்ஷன் சி வந்து 1, லார்ட் பீட்டர் விம்சி. லார்ட் பீட்டர் விம்சி வந்து பார்த்தீங்கன்னா 1, டோர்தி சேயர். கடைசியாக மிஸ் ஜான் மார்பிள். ஆப்ஷன் டி 2, அகதா கிறிஸ்டியோடது மிஸ் ஜான் மார்பிள். Question number 96. David Lodge tried to combine the idea of structuralism with a more traditional approach in dash. Ideas of structuralism இன்னும் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சாக மாற்றணும்னு பார்த்துருக்காரு. எதில்? ஸ்ட்ரக்சரலிஸ்ட் poetics, structuralism and semiotics, work with structuralism, structuralism in literature. ஆப்ஷன் சி, ஒர்க்கிங் வித் structuralism அப்படிங்கிறதுல தான் டேவிட் லாட்ஜ் இதை பிளான் பண்ணியிருக்காரு. Question number 97. A postmodernist dash fragmentation. லெமன் பண்ணுறாங்களா ஃப்ராக்மெண்டேஷனை, செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அப்ஹோரா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா? ஆப்ஷன் பி, தி செலிப்ரேட் ஃப்ராக்மெண்டேஷன். 98. Looking quickly over a text to form a general opinion of the context is dash. ஒரு விஷயத்தை நம்ம தேடுறதுக்காக, ஜென்ரல் ஒப்பீனியன் தேடுறதுக்காக, அதுக்கு பேர் என்ன? ஸ்கேனிங், ஸ்கிம்மிங், ஸ்கிப்பிங், ஈஸி ரீடிங். ஆப்ஷன் பி தான் இது கரெக்ட், ஸ்கிம்மிங். எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு ஸ்கிம்மிங். இஎல்டிலேருந்து கேட்ட கொஷின் இது. அடுத்தது, மேட்ச் த ஃபாலோயிங் வித் த ஆன்டி ஹீரோஸ் வித் த நாவல். லியோபால்ட் ப்ளூம், வில்லி லோமன், ஜிம்மி பாட்டர், ஜேம்ஸ் டிக்சன். லியோபால்ட் ப்ளூம் அப்படிங்கிறது யுலிசிஸில் வர்றது. ஆக்சுவலாக இது வந்து இப்படி வச்சு நம்ம கேன் ஈஸிலி கேதர் அவுட். ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்டான ஆன்சர் அவருக்கு. ஏ வந்து 3, லியோபால்ட் ப்ளூம் வந்து பார்த்திங்கன்னா யுலிசிஸில் இருப்பார். அடுத்தது வில்லி லோமன், உங்களுக்கே நல்லா தெரியும், வில்லி லோமன் டெத் ஆஃப் சேல்ஸ்மேன். ஆப்ஷன் சி, ஜிம்மி பாட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு லுக் பேக் இன் ஆங்கர். ஜேம்ஸ் டிக்சன், லக்கி ஜிம். Question number 100. What, according to Aristotle, should not be made into a tragedy? அவரை பொறுத்தளவு, அரிஸ்டாட்டில் பொறுத்தளவு, should not be made into a tragedy. எதை ட்ராஜடியாக மாற்றக்கூடாது? எபிக் ஸ்ட்ரக்சர், டைரிதமிக் poetry, nomic poetry, margits. ஆப்ஷன் ஏ,
எபிக் ஸ்ட்ரக்சரை தான் வந்து ட்ராஜடியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்ட் 2ல் சொன்னது மாதிரி பார்ட் 1 நம்ம ஏற்கனவே இது முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்கோம். அது இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் இருக்குது. பார்ட் 2 நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்ட் 3யும் இது கீழே இருக்குது. அதோட கண்டினியூஷன் அதில் பார்க்கலாம். வீடியோ லென்த்துக்காக தான் இப்படி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்ட் 3 வந்து இதோட கீழே நீங்கள் கொண்டு வந்து பார்த்துக்கலாம். இதே நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் 2 பார்ட் இருக்குது, அதையும் கீழே பார்த்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம்.